ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் சேனல். பார்க்குற அனைவருக்கும் சதீஸ்வரா அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருப்பதிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் சோலோ ட்ராவலராக பண்ண போகிறேன். டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டோட ப்ரைஸ் சொல்கிறேன். ஜிஎஸ்டி சேர்த்து 162 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நான் ஏசி ஸ்லீப்பர் கோச்சை புக் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்துல தான் நான் பேசுகிறேன். நம்மளோட ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணுது. கரெக்டாக எத்தனை மணி கிளம்பும் பார்த்தீங்கன்னா 4:35 இங்கேருந்து கிளம்புது. திருப்பதிக்கு போய் சேர்றது வந்து 8:45 அங்கே ரீச் ஆகிடுமா. எந்த அளவுக்கு கரெக்டாக டைம் வந்து கீப் அப் பண்ணுறாங்க பார்ப்போம். இப்போ இந்த ட்ராவல் வந்து எனக்கு வந்து புதுசாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சோலோ ட்ராவல், அதுவும் கொஞ்சம் சென்னை விட்டு லாங்காக போகிறேன். திருப்பதியில் போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிப்பு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து 4:35 வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரம்பலூரில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்குது. கண்டிப்பாக சொன்ன மாதிரி திருப்பதிக்கு வந்து 8:45 போய் ரீச் ஆகிடும் போலகுது. ஆனால் எனக்கு வந்து விண்டோ சைடு கிடச்சிது. அதாவது விண்டோ சைடு கிடச்சிது. ஜன்னல் சைடு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்துட்டு இந்த திருப்பதிக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஒன் டே ட்ராவலில் இது வந்து எனக்கு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். மோஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். இது வந்து சோலோ ட்ராவலராக இருக்குது. திருப்பதிக்கு போய்ட்டு நிறைய விஷயத்த வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். போகிற வழியில் நான் பார்த்துட்டே போகலாம் வாங்க. கைஸ், நான் ஏசி கோச் எப்படி இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னோடய சீட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெல்ப்லைன் நம்பரு இங்கே எங்கேயுமே நோட்டீஸ் பண்ணலை. இப்போ நம்ம H1 கிளாஸு A1லாம் பார்த்தா தெரியும். அங்கங்கே ஹெல்ப்லைனு ஏன்னா எனி எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுறதுக்கு வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் இதுமாரி நம்பர்லாம் இருக்கும். ஆனால் பட் இங்கே எதுவுமே இல்லை. இப்போ இங்கே என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வாட்ரு கேஸு அண்டு லைட்டு. இது வந்து S4 வந்து ரிசர்வேஷன், அதாவது புக் பண்ண மட்டும் தான் வரணும். பட் இங்கே எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா திருத்தணி தாண்டி கரெக்டாக வந்து 6:45 ஆகுதுன்னு நினைக்கிறேன் டைமு. இன்னும் ஒரு 1 ஹவரில் 1.5 ஹவர்ஸில் வந்து நம்ம திருப்பதி ரீச் பண்ணிவிடுவோம். இப்போ இதுதான் அப்டேட்டு. இருட்டாயிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கைஸ், எக்ஸ்பிரஸில் வந்து H1 கிளாஸ் எப்படி இருக்கும், A1 எப்படி இருக்கும், நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இல்லை அது ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வீடியோ சேனல் கீழே லிங்க் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் S4 அந்த நான் ஏசி கோச் எப்படி இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் இருந்தது வந்து 44, இதுதான் என் சீட் நம்பரு. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இடத்துல வந்து ஹெல்ப்லைன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இந்த இடத்துல வந்து டிடிஆர் வந்து எந்த ஒரு செக்கப்பும் பண்ணல. வந்து இந்த சீட்டில் இவங்க இருக்கிறாங்களா அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு உடனே போயிட்டாங்க. மேபி நீங்கள் ஃபேமிலியோடு வந்து திருப்பதிக்கு வந்து அன்ரிசர்வில் மட்டும் அன்ரிசர்வ் சொல்கிற பாருங்க, ஆல்ரெடி அன்ரிசர்வ் மாரி தான் இருக்குது. ரிசர்வ் பண்ண புக்கில் தான்
வந்துடாதீங்க. நீங்கள் வேணால் ஏசி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் வந்து அரக்கோணம், பெரம்பலூர் நிறைய பேர் வந்து இந்த S4ல் வந்து ஏறினாங்க. நான் கூட நினச்சேன் என்ன புக் பண்ணவங்க தான் ஏறுறாங்க போல் அப்படின்னு நினச்சா, புக் பண்ணாதவங்க, அதாவது டிக்கெட் வெறும் நார்மல் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க வச்சுக்கலாம், அவங்க எல்லாம் வந்து ரிசர்வ் பண்ண வண்டியில் உட்காந்துட்டாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக செம்ம ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, இதுக்கு வந்து புக் பண்ணதும் ஒன்று தான், பண்ணாமல் இருந்ததும் ஒன்று தான். அப்படி தான் எனக்கு ஃபீலாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம திருப்பதிக்கு வந்துட்டோம். இப்போ திருப்பதிலேருந்து நம்ம வெளியே போய்ட்டு வண்டியை பிடிச்சி, அதாவது காரு, பைக்கு, ஆட்டோ எனி ஒன் பிடிச்சி நம்ம கீழ் திருப்பதிக்கு போயிடலாம் வாங்க. கைஸ், ரயில்வே ஸ்டேஷன் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஆட்டோ இல்லைனா ரேப்பிடோ, பைக்கு, காரை புக் பண்ணுவோம். ஏன்னா அது பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரேட் ஹையஸ்ட்டாக தான் கேட்பான். இன்னொன்று நம்மளுக்கு தெலுங்கு வேறு தெரியாது, நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. சரி, இந்த இடத்துல வந்து கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் தள்ளி போய் கேட்போம். நம்ம இப்போ போகிறது மலை ஏறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டு. நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் வந்துருக்குறாங்க. மோஸ்ட்டாக தமிழ்நாட்டு ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, வாங்க போகலாம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்லேருந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம். 170 ரூபா இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே, எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நைட் டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து நம்ம குயிக்காக வந்து நம்ம மலை மேலே ஏறணும். ஏன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம், மலை மேலே ஏற முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த மலை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருந்தால் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கைஸ், மலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். இப்போ இங்கேருந்தான் நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதாவது நடக்க போகிறோம். 170 ரூபா ஒரு ஆட்டோக்கு வந்து கேட்டால் நைட் டைமில் வந்து வரனால அவ்வளோ சார்ஜுன்னு சொன்னாங்க. இதே டே டைம்லனா 100 ரூபா தான் வாங்குவாங்களாம். அதான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து படிக்கட்டு வர்றதுக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ 9 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களாம். அதுக்குள்ளே நம்ம படிக்கட்டு ஏறிடணும். க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஒரு 3-4 மணி வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும், மேலே போக முடியாது. வாங்க படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயிரே